கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்ஜோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளி இந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் திருப்பாடல் உமந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ராமலிங்க சாமி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அப்பா நான் வேண்டுதல் கேட்க அறிவுரைகள் வேண்டும். ஆறுவிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கன் யான் சென்றேன் எந்தை நினைது அருட்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவமார்க்கம் நிகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும். அப்பேறு நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னி மிசை வைத்த பெரும் தெய்வம் தாயாகி கனியாகி கலந்திருக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுகின்ற தெய்வம் சேயாக இணை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிச்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜெய் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்து கொல்லா விரதம் குவலயம் ஓங்குக வல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் மலரடி சரணம் சரணம். ओम शरणजोई नमो नमः। ओम शरणजोई नमो नमः। अरुट्पेरुम ज्योति अरुट्पेरुम ज्योति तनिपेरुम करुणை अरुट्पेरुम ज्योति अरुट्पेरुम ज्योति अरुट्पेरुम ज्योति தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சத்குருநாதா பெரும் ஜோதி அகத்தீசாய நமः. சத்குருநாதா சத்குருநாதா பெரும் ஜோதி அகத்தீசாய நமः. शिवय शिव चिदंबर रामलिंगाय परब्रह्मणे नमः। शिवय शिव चिदंबर रामलिंगाय परब्रह्मणे नमः। ओम ब्रह्मानंद सदा शिव सद्गुरु आरुग अरंगमला देशिकाय नमः। सर्वदेव सर्वगुरु सूर्य चंद्र सुब्रमण्यारंग त्रिगुण कोटि ओम सुब्रमण्य त्रिगुण कोटि ओम सुब्रमण्य त्रिगुण कोटि ओम सुब्रमण्य त्रिगुण कोटि ओम अहत्य त्रिगुण कोटि ओम अहत्य त्रिगुण कोटि ओम अहत्य त्रिगुण कोटि ओम अहत्य त्रिगुण कोटि ओम
அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. சத்குருநாதா சத்குருநாதா பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. சத்குருநாதா சத்குருநாதா பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. சத்குருநாதா சத்குருநாதா பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ரமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ரமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ரமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சரவண பவாய ஷண்முகா அருமுகா சிவசுப்பிரமணிய பாலன காட்சியானவர். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் குழும் ஊற்று என் செய்யும் குமரேசன் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் முன்னே தோன்றினேன். சேந்தனை தந்தனை செங்கோட்டு வெப்பண்ணனை செஞ்சுடர்கள் வேந்தனை செந்தமிழ் மொழி விழித்தோடை விலங்கு வள்ளி காந்தனை தந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சார்ந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாள் இல்லை. ஓம் சரவண பவாய ஷண்முகா அருமுகவா சிவசுப்பிரமணிய பால கார்த்திகேய நம. சிவாய அகத்தீசாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கரூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. அகத்திய மாரிசினமாய் என்றோதே அசுத்தனைவார் குளியைவார் அகத்தியரே காசாய வேடமைவார். அப்போது சிதரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனைத்து மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் இக்கியத்தில் பிறந்த யோகி 28 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமி வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கவே.
சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கரூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்திதந்து அருள் புரியவும் சித்தர் கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்திதந்த அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க உணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் அவருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய நமது ஓங்காரக்குடில் ஆசானுடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல பரம்பொருள் மகான் சுப்பிரமணியர் இந்த கலியுகத்தை மாற்றி ஞானயுகம் படைப்பதற்காகவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காகவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வருகின்றார்கள். இந்த மாபெரும் உலகப் பெருமாற்றத்தில் தொண்டர்களாகிய நாமும் பங்கு பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்ததன் விளைவாக உலகெங்கும் இருக்கக்கூடிய ஓங்காரக்குடியில் அன்பர்கள் அனைவருமே ஆசானுடைய பணியிலே ஈடுபட்டு ஆப்பெரும் பணியை சிறப்பாக சூட்சமமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல ஞானிகளும் முருகப்பெருமானும் அகத்திய பெருமானும் ஆசானுடைய உடலிலே கலந்திருந்து நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது சத்தியமான உண்மை. இந்த வகையிலே உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களில் குறிப்பாக மலேசியா லண்டனில் இருந்து அன்பர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையுமே ஓங்காரக்குடியில் ஆசான் சார்பாக வரவேற்பதில் மிக்க பெருமை அடைகின்றோம். அதிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் மலேசியாவிலிருந்து திரு ஜீவா அவர்களும் லண்டனிலிருந்து திரு வீரா ஐயா அவர்களும் இன்று நம்மிடையே பாடவும் பேசவும் இருக்கின்றார்கள். முதலாவதாக ஜீவாவை பற்றியும் நமக்கு வீரா ஐயாவை பற்றியும் நமக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். கால அவகாசம் மிக குறைவாக இருப்பதால் நேரடியாக அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கின்றேன். முதலில் ஜீவா அவர்கள்
இன்னிசை பாடல்கள் வழங்குகின்றார்கள். ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. இந்த குருவார பூஜையிலே உங்களோடு எனது அனுபவத்தையும் நான் பெற்ற விளக்கத்தையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த குருநாதரின் திருவடிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெறிப்பட்ட சர்க்குரு நேர்வழி காட்டில் பிரிவற்றி இருக்கும் சிவம். ஐயாவோட தவக்குடிலுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கு பெரிய வரிகளில். எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரத்தை 30 இதையும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு விளக்கம் வந்து படிக்கிறோங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பி அதில் வந்து இன்னொருத்தங்க எடுத்து சொல்லி இதில் அர்த்தம் இது மாதிரின்னு சொல்லி படிக்கும் பொழுது ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. அடடா, இது தெரியாமல் நான் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, பேசிக்கிட்டு இருக்கேனேங்கிறது மாதிரியாக இருக்குது. அப்படி நம்ம தாய்க்கு பக்கத்தில் இருக்கும்போது தாயோட அருமை தெரியாது. குரு நம்ம பக்கத்திலே இருக்கிறதுனால குருவோட அருமை நம்மளுக்கு தெரியாது. யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமையை, யார் அறிவார் அந்த அகலமும் நீளமும் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஐயாவோட பெருமையை 20 வருஷத்துக்கு மேலே வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. தூரத்தில் இருக்கவங்களுக்கு அதிகமாக ஐயா கொடுக்குறாரு, இல்லை சொல்கிறாரு, இல்லை வழங்க வைக்கிறாருன்னு சொல்லி உண்மைதான். காரணம், தாயோட இருக்கும் பொழுது தாயோட பெருமை தெரியாது. மறுபடியும் சொல்கிறேன், இதில் வேற எந்த நோக்கத்திலையும் எடுத்துக்கக்கூடாது. தாய்க்கு பக்கத்தில் ஆனால் தினமும் பார்க்குறோம் ஐயாவை, என்ன அப்படியே படுத்திருக்காரு, வரேங்கிறாரு, இப்போ வரேன் அப்போ வரேங்கிறாரு, முருகன் வந்துட்டாங்கிறாரு, என்ன அப்படியே தான் இருக்குங்கிறது மாதிரி. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்னவென்று சொல்லுவேன், இலக்கணம் இல்லாதது. இது இலக்கணத்துக்கு உட்பட்டதா ஐயா? எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு எப்படின்னா சில விஷயத்தெல்லாம் வந்துங்க அனுபவத்தை சொல்லுங்கன்னு போது ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம வந்து சொல்லும் பொழுது ஐயோ அவர் பேரை சொன்னால் அவர் ஏதாவது தப்பாக நினைப்பாரோ அப்படிங்கிறது மாதிரி அனுபவத்தை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அனுபவத்தை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படி நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்காருங்கிறது பெரிய உண்மை, பெரிய சத்தியம். ஆசானுக்கும் பக்கத்திலே இருக்கும் பொழுது அந்த குளத்தில் கிடக்கிற தவளை, நட்டுவக்களி, மீன், பாம்பு, அது மாதிரியே நானும் பக்கத்திலே இருக்கும்போது எனக்கும் தெரியலை எங்கள் அம்மாவோட அருமை. வெளியில் இருக்கும் பொழுது உருகி கேட்கும் பொழுது ஆசானை நாடி 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 கேட்கும்போது அப்பா என்னப்பா என்னடா எவ்வளோ. அப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறது விஞ்ஞானத்தில் என்னென்னா இவருக்கு 2 கண்ணு தான், இவருக்கு 2 கால் தான், இவருக்கு 2 கை தான், இவருக்கு 2 கால் தான் நினைக்கிறோம். ஐயாவுக்கு அதை கடந்தவர். என்னவென்று சொல்லுவேன், இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பன மின்னகத்தில் மின் ஒடுங்கி மின்னதான வாறுபோல் எண்ணகத்தில் அரங்கனும் யானுமன்றி இல்லையேன்னு சொல்லி உருகி கேட்கும் பொழுது என்னப்பா வேணும், என்னடான்னு சொல்லி அவருக்கு யாராரு எங்கெங்க இருந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் ஐயாவோட செவியில கேட்கும். அதுக்கு தான் நான் ஒரு தடவை இங்கே வந்து சொல்லும்பொழுது சொல்கிறேன், தயவு செய்து இங்கே போய் ஐயா கிட்ட பேசணும்னு நினைக்காதுங்க. ஐயா இளமையோடு இருக்கும் பொழுது எத்தனை ஆயிரக்கணக்கான மீட்டிங்கில் பேசியிருக்காங்க, எத்தனை கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அந்த கூட்டம்லாம், அந்த மீட்டிங்கெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்குது, அது போய் கேளுங்க. இப்போ அவர் கொஞ்சம் பேச முடியாமல் பல உலக மாற்றத்தை அதை நல்லா கவனிச்சுக்கணும். பேச முடியாமல் படுத்துருக்குன்னு நினைச்சு ஏமாத்துறாதுங்க. உலக மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார். உலக மாற்றத்தை யார் மூலமாக செய்யணுமோ அவங்க மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஞானிகள் சித்தர்கள் கூட்டம் அடங்கிய இந்த திருச்சபை, இந்த இந்த ஒங்காரக்குடியில் என்பது சாதாரணமாக நீங்கள் பார்க்குறது என்ன, இந்த மீட்டிங் நடக்குது 20 பேர் தான் 10 பேர் தான் இருக்காங்கன்னு. ஆனால் இந்த ஒளிநாடாவில் எடுத்து உலகம் பூரா யாருக்கு தேவை இருக்கோ அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. தேடி போய் எந்தெந்த மலரில் என்ன சுவை வேணுமோ எடுத்துக்குது. அது மாதிரி இந்த ஆன்மீகவாதிகள் எங்கெங்க இருக்கோ அவங்கெல்லாம் போய் எடுத்துக்கிறாங்க. அதில் ஐயா வந்து இது மாதிரி சிவஞான போதம் அந்த சூத்திரத்தெல்லாம் படிச்சுக்கங்க பாங்கிறது மாதிரி எனக்கு வந்து குமரகிரிக்கு போனால் குமரகுரு ஒன்று சொல்லுவார், ஓங்காரக்குடியில் இருக்கும்போது ரங்கநாதன் ஒன்று சொல்லுவார். ஐயா சொன்னதை உள்வாங்கி சொல்கிறாங்க, அதை மாத்திரம் எடுத்து நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிற போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்கிற போது நான் சொல்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் இல்லை, எனக்கு தான் தெரியுங்கிறது அல்ல. அவர்களெல்லாம் நிறைய ஐயா கிட்ட வாங்கி 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 கடல் கூட வச்சுருக்காங்க, சமுத்திரத்தில் அடக்கி இருக்கிறது மாதிரி இருக்குது. அப்படி ஆசான்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. ஆணை பெண்ணாக்குவார், பெண்ணை ஆணாக்குவார்ன்றதெல்லாம் சொல்கிறோம்.
அப்ப கருவிலேயே ஆணை பெண்ணாக்குறது உங்களுக்கு தெரியும். இப்ப ஜெயலலிதாங்கிற ஒரு 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 பெண்மணியை திடீர்னு ஆண்மை உண்டாக்குனாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நீங்க உதாரணம் வச்சு பார்த்துக்கணும். நான் இங்கே அரசியல் பேசலை. ஜெயலலிதாங்கிற ஒரு பெண்ணாக இருந்த அவங்கள ஒரு மாதிரியா எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சோன்னே படம் எல்லாரும் காலில் உண்டா இன்னும் பண்ணாங்களா இல்லையா? அதுக்கு பேர் தான் சித்தர்கள் மொழி வந்து எப்போதும் லேயர் 1 2 3ன்னு இருக்கும். முதல் லேயர் அப்படி இருக்கும், ரெண்டாவது லேயர் எப்படி இருக்கும், மூணாவது லேயர் அப்படி இருக்கும். அது மாதிரி ஐயாவால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. பின் நின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஒரு ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி கழிம்பெறத்தானே திருமந்திரத்தில் முதல். இதை நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ நேற்று சிவஞான போதத்தில் ஒரு 3 லைன்ல ரங்கநாதன் வரியை சொல்லிட்டு 3 லைனை சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அடாடாடாடா இதைத்தான் எல்லா பாடல்களையும் சொல்றாங்களா, இந்த ஞான கருத்து அதை உள்வாங்கணும். அப்ப அதுல சொல்றாங்க அவன் அவள் அது என இம்மூன்றும் வந்து தோன்றிய அந்த தருணத்திலேயே மும்மலமா அடங்கி அது உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு அந்தம் ஆதி இல்லாதது அதுன்னு சொல்றாரு. அதுக்கு விளக்கத்தை உள்ளார போய் படிக்கிற பிரமிச்சு போனேன். அப்ப ஆதி அந்தம் எல்லாமே இருக்கிற அந்த இறைவன் ஆண் பாலையும் பெண்பாலையும் அது என்ற இயற்கையையும் படைத்து அதுல எல்லாத்துலயும் அந்த மலத்திற்குள் உட்கார்ந்துருக்காங்க. யாரு? சிவபெருமான். யாரு? அந்த இறைவன். அப்ப அந்த மலம் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி அந்த அத்தன் எனக்கு அருளியவாறு யார் வருவார் அச்சுவான்னு சொல்றாரு இல்லையா ஒரு இடத்துல, புத்தி நெறி தெரியாத முருக்கனோட. அது மாதிரி அந்த மலம் சொல்றது மும்பலம். இந்த மும்பலத்துல 3 நிறைய வருங்க. அதுல முதல் 3 பாத்தீங்கன்னா இந்த பிறவி, அடுத்த பிறவி, இனி பிறவாமை. இப்ப இந்த பிறவில எதுக்கு உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பிறவி வந்தா கூட இருக்கட்டும், பார்த்துக்குவோம். இந்த பிறவில முடியாத முடிச்சுக்குவோம். அதுக்கு பிறகு என்ன? பிறவி இல்லை. இல்ல இந்த பிறவியே முடிச்சுக்கோம்னு சொன்னா கூட ஆசானுடைய அருள் கிடைச்சாதான். ஆசானுடைய அருள் எப்ப கிடைக்கும்? தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான், தலைவனை அறிந்தவன் சித்தமலத்தை நீக்குவான், சித்தமலத்தை நீக்கிறவன் அவனுக்கு தெளிவு கிடைச்சிடும். எனக்கு ரொம்ப நேரம் குறிப்பிட்டு கொடுத்ததுனால நிறைய பேச ஆரம்பிச்சா ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. அடுத்து ஏற்கனவே முடிச்சிடுறேங்க கொஞ்சம் ப்ளீஸ். நன்றி. 2வது அனுபவம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தாய் இங்கே வர்றாங்க. நானும் அவங்க கூட போகிறேன். ஐயாக்கிட்ட போய் கேட்குறோம். அவங்க எனக்கு முன்னாடி போகிறாங்க, நான் அவங்களுக்கு முன்னாடி போகிறேன். ஐயா, என்னோட மகன் லண்டனில் இருக்கான். அவனுக்கு வந்து ஊருக்கு வந்துட்டு போகிறதுக்கு விசா இல்லை, அது இல்லீகலான்னு வச்சுக்கங்களேன். ஆனால் பதிவாகி போகிறதுனால எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அவர் என்ன மன்னிச்சுக்கணும். அவருக்கு அந்த ஊரில் தங்குறதுக்கு ஸ்டாம்பு வேணும், அதுக்கு விசா எடுத்து கொடுங்க ஐயான்னு சொல்லி ஐயாவை கேட்குறாங்க அந்த அம்மா. அவங்க ரொம்ப நீண்ட கால பக்தை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட அந்த அம்மா கேட்கும்போது பின்னாடி நான் நிற்கிறேங்க. ஐயா சொல்கிறாரு, இந்த வீரா லண்டனில் இருந்திருக்கான்ல அவன்கிட்ட சொல்லுது அப்படிங்கிறாரு. மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? எனக்கே முதல்ல எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். இது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இது மாதிரி தனம் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் சொல்ல முடியலை, நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க சொல்கிறதுக்கு. அது மாதிரி இப்போ அவங்க சொல்கிறாங்க, இது எவ்வளவு எதேச்சா நடக்குது, ஐயா பலன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றத சொல்கிறேன். அவரோட அற்புதத்தை சொல்கிறேன். ஐயாவோட அற்புதத்தை சொல்ல அழுக வந்திருக்கேன் எனக்கு சத்தியமாக. அவர் சொல்கிறாரு, லண்டனில் வீராகிட்ட போய் பார்க்க சொல்லுங்கிறாரு. நான் மனசுக்குள்ள நான் மனசை போய் தானே நான் நினைக்கிறேன், நான் இமிகிரேஷன் ஆஃபீஸரா, நானா விசா கொடுத்து கொடுக்க போகிறேன், ஐயா எதையாவது சொல்லி விடுறாருப்பான்னு நான் மனசுக்குள்ள அந்த சமயம் நினைக்கிறேங்க. அவ்வளோதான் நடந்தது. வெளியில் வந்துட்டாங்க. தம்பி, நான் என் மகன்கிட்ட சொல்கிறேன், அங்கே வந்து உன்னை பார்ப்பான், பார்த்து செஞ்சு கொடுப்பாங்கிறாங்க. நானும் சரிம்மா பார்க்க சொல்லுமாங்கிறேன். இதாக நடந்தது இங்கே. நான் சாதாரண இந்த பாருங்க, உங்களோட இருக்கிற கவியெல்லாம் தெரியுது, ஐயாவை தெரியுது, எல்லாம் தெரியுது. இருந்தாலும் மனுஷன் தானே. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஐயாவுக்கு 2 கண்ணு தானே இருக்கீங்க, என்ன தானே பார்க்க முடியும்? எப்படி நம்ம பூஜை அறையில் கேட்கறது எப்படி அவருக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் திருப்பி சொல்கிறேன், தயவு செய்து ஐயாவிட்ட நேரம் பேசணும்னு நினைக்காதுங்க. பூஜை அறையில் கேளுங்க, அவருக்கு காதில் விழுவோம். அவருக்கு லட்ச காதுகள், லட்ச கண்கள், லட்ச கைகள், லட்ச கால்கள், பிரபஞ்சம் முழுவதும் நீக்கப்பட நேர்ந்திருக்கும். நமது ஆசான் அவருக்கு ஒரு பெருமை தெரியல, நம்மளுக்கு சத்தியமா சொல்ற அவரோட பெருமை தெரியல யாருக்கும். அந்த ஆதங்கத்தில் சொல்றேன். அப்போ அவர் வந்து லண்டன்ல என்ன பார்க்குறாரு. பார்த்த உடனே நான் சொல்றேன், திடீர்னு பாருங்க பூரா செட் பண்ணுறதெல்லாம் ஐயா தான். எனக்கு எமிகிரேஷன் வேலை பார்க்குற ஒரு பையன் தெரியும். அவரை கூப்பிட்டு மீட் பண்ண வைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, அண்ணா இது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கிறார். லெட்டர் எழுதி போட்டாங்க. அதுக்கு ஒரு லெட்டர் திருப்பி வருது, அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த லெட்டர் ரிப்ளை போடுறாரு, ஒரு லெட்டர் வருது, திருப்பி சொல்கிறாரு, இதுக்கு பிறகு நான் பார்க்க முடியாது, போய் சொலிசிட்டர் பார்க்க சொல்லுங்கிறார் அட்வொகேட்டை. அப்போ அட்வொகேட்டை போய் பார்க்குறோம்.
6 மாசத்துல விசா அடிச்சு கொடுத்துருச்சு. 2 தடவை குடியில் கொண்டு போயிட்டாரு. நான் ஒரு 3 தடவை மலேசியா போட்டு வந்துட்டாரு. இது நான் தான் வீரா எதை செய்யறான்னு சொல்லி நினைச்சா ஒரே தட்டி தூக்கிடுவாங்க. நான் ஐயா உங்களுடைய கரங்களில், உங்களுடைய திருக்கரங்களில் நான் கருவியாக இருந்து செயல்பட விரும்புகிறேன் என்று சொன்னா என்ன கருவியாக பயன்படுத்துவாங்க. இப்படித்தான் என் மூலமாக நிறைய கருத்துக்களையும் கருவிகளையும் நிறைய விஷயங்களையும் ஐயா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது புரிஞ்சுக்கங்க. இந்த ஞான கருத்து சொன்னேன் இல்லையா, திருக்குறள்ல 13 அதிகாரம். நேற்று ராகுவார்ட்ட உட்காந்து உள்ளார சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கியூவில் வெளில நிற்கிறேன். அப்பா அந்த அறத்துப்பால்ல கடைசி 13 அதிகாரம்ப்பா, தவம், ஊழ், இன்னா செய்யாமை, இப்படி ஒரு 13 அதிகாரம் இருக்குப்பா. அந்த 13 அதிகாரத்தை படிக்க சொல்லுப்பா. இப்ப சிவஞான போதம் நேற்று தான் சிவஞான போதம் வாங்கிட்டு போய் வச்சுட்டாரு. நேற்று அதை ரங்கநாதன் மறுபடியும் தூண்டி விடுறாரு. ரங்கநாதனை தூண்டுறாரு, இந்த நாதர் உட்காந்து தூண்டுறாரு. இந்த பையன் வந்துட்டான், என்னடா லோட் பண்ணிட்டு போடா. அப்ப ரங்கநாதன் என்கிட்ட உட்காந்து மேல பேசுறாரு. ஆனா சிவஞான போதத்தை 3 வரியை சொல்லிட்டு வளர்க்க சொல்றாரு. அதுக்கு பிறகு அப்ப பின் இந்து அது திருமந்திரம் ஒண்ணுதான், ஒரு பாட்டு தான். அதுக்கு பிறகு திருக்குறள்ல நேற்று ஐயா சொல்றாரு, கியூ நினைக்கிறப்ப அந்த 13 அதிகாரத்தை படிச்சு சொல்லுப்பா, ஞானம் தெளிஞ்சிடும். ஞானம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்ல. சும்மா உட்காந்து நம்ம தெந்த சோத்துக்கு விதி வந்த சாவுக்கு பிறந்தவர்கள் அல்ல. நான் புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயத்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். அத ஒரு பிச்சைக்காரன் காலம் பூரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 டப்பு சொல்லிட்டேன். ஒரு பிச்சைக்காரன் மரத்துக்கு கீழே உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க. காலம் பூரா உட்காந்து பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுத்துச்சு அவர் இறந்து போயிடுறாரு. அதே இடத்துல அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, பாவம் இங்கே இருந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல நோண்டிவிட்டு அவனை புதப்பண்ணு பார்த்து நோண்டு கொடுத்து பார்த்தா உள்ளார ஒரு வெங்கல பாத்திரத்தில் அவ்வளவு தங்கமா கொட்டி கிடக்கு. அடப்பா, இந்த தங்கத்துக்கு மேல இருந்தாலும் பிச்சை எடுத்த, இந்த தங்கத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறது ஒண்ணு. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு திருவோட கொண்டு ஒரு துறவிகிட்ட காட்டி, ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க. துறவிகிட்ட இவர் பிச்சைக்காரர் பிச்சை போடுங்க. அப்ப இந்த துறவி ஓட்டை பாக்குறாரு, இவனை பாக்குறாரு, இங்க கொடு அந்த ஓட்டைன்னு சொல்லி கீறுறாரு. ஐயோ அந்த ஓட்டை உடைச்சிடாதுங்கிறாரு. அப்ப அந்த துறவி சொல்றாரு, கிர்றா. இந்த கீறி பார்த்தா உள்ளார தங்க ஓடு. எத்தனை வருஷமா இந்த பிச்சை எடுக்கிறேன்னு கேட்கிறாரு. எங்க தாத்தா பிச்சை எடுத்தாரு, அதுக்கு பிறகு அழுக்காய் கறி சட்டி மாதிரி ஆயிடுச்சு. எங்க அப்பா பிச்சை எடுத்தாரு, அதுக்கு பிறகு நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நம்ம எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு முன் ஜென்ம தொடர்பினால் இங்க சேர்ந்திருக்கோம். நம்மளை இப்படித்தான் இந்த வழி, இந்த வழி, இந்த குருவின் அருள் இல்லாமல் நம்ம தெய்வத்தை அடைய முடியாது, சிவனை அடைய முடியாது. அதனால குருகிட்ட வந்திருக்கோம். அப்ப அந்த சட்டியை தேய்ச்ச உடனே அந்த உங்க தாத்தாவுக்கு யாரா கொடுத்தான்னு கேட்டாரு. ஒரு சாமியார் கொடுத்தாரு. ஆனா பாவி, அந்த சாமியார் நீ ஏழையா இருக்க கூடாதுன்னு உனக்கு தங்க திருவோட்டை கொடுத்துருக்கான், அதை பயன்படுத்தி தெரியலையா. இது 3 தலைமுறையா துரு பிடிச்சி பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஒண்ணு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் சொல்றாங்க எல்லாரும், ஐயா இறைவனுக்கு படைக்கிறதுக்கு எல்லா பதார்த்தையும் செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா தினமும் இந்த எறும்புகள்லாம் அதை சாப்பிட்டுருது. பிரசாதத்தை தொண்டர்களுக்கு கொடுக்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்கியா, எறும்பு நிறைய முச்சிருன்னு. விழுந்தானே, கவலைப்படாத, நீ என்ன செய்ய, வெளியில நாளையில இருந்து பதார்த்தத்தை வைக்கும்போது வெளியில ஒரு அரைக்கரண்டி சர்க்கரை அள்ளி வெளியில போடுங்கிறாரு. வெளியில போட்டோடனே எல்லா எறும்பு போய் வெளியில உட்காந்து அந்த சர்க்கரையை தின்னுகிட்டு இருக்கு. உள்ள பதார்த்தம் சேஃபா இருக்கு. அது மாதிரி நம்ம ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் ஒரு அற்புத கடலை, சிவனை, குருவை, முருகனை, அகத்தியனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என்னென்ன நான் 6 வருஷத்துல நடந்த சம்பவத்தை இப்பதான் சொல்றேன். இப்ப எனக்கு தினமும் நடக்காம எனக்கு இவ்வளவு தூரம் நம்மளை வளர்த்து விட்டுருக்காரு. நம்ம மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பிள்ளைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நண்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் நம்மளை வளர்த்தாரு. பண்பா இருக்கணும், பண்போட இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஆசானின் திருவடியை வணங்கி வணங்கி நாம் மேன்மை அடைய வேண்டும், இந்த ஜென்மத்தை கரையேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவரின் திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நேராகவே நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அண்ணன் பேசுனதில் நிறைய விஷயங்கள் ஐயா சொன்னாங்கல்ல. 13 அதிகாரம் திருக்குறளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே அதுதான், துறவரம். இந்த துறவரத்தை 2ஆக பிரித்தாங்க. ஒன்று விரதம், இன்னொன்று ஞானம். முதல்ல ஒரு 5 அதிகாரம் விரதம், நாம் என்ன விரதங்களை கடைபிடிக்கணும். அடுத்த ஒரு 5 அதிகாரம் ஞானம். இது அப்புறம் ரொம்ப பின்னாடி நிறைய பேசுவோம். இப்போ ஜீவா அவர்கள் பாட இருக்கின்றார்கள். திரு ஜீவா அவர்களுக்கும் திரு வீரா அவர்களுக்கும் நாம் மிகுந்த கரோலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆசானுடைய நாமத்தை சொல்லும் போதும்
முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதும் எல்லாம் வல்ல ஞானிகளின் திருவடியையும் ஆசானுடைய திருவடியையும் மனதிலே எண்ணி நாமங்களை சொல்லி எல்லோரும் ஞானிகளின் நல்லாசியை அனைவரும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம.
ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடிஞானம் சிறைமல மீட்கும், திருவடி ஞானமே தின்சித்தி முக்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாவரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடியில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் நிகழ்த்தும் உலகப் பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். அன்பர்கள் கவனத்திற்கு, நம்மளுடைய ஓங்காரக்குடியில் ஆசான் அவர்கள் எந்த அளவுக்கு தாய்மை குணம் பொருந்தியவர்கள் என்பதை ஐயா வீரா அவர்கள் சொன்னார். மிகப்பெரிய கருணை. ஏன்னா ஆசான் அவர்கள் 1979 26/4/1979 அன்றைக்கு முருகப்பெருமானை ஜோதி வடிவில் தரிசித்தார். எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. தான் மட்டும் தரிசித்தது பத்தாது என்று ஐயா அவர்கள் முருகப்பெருமானிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார்கள். என்னுடைய அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் காட்சி தர வேண்டும் ஐயா என்று முருகப்பெருமானை ஆசான் அவர்கள் நித்தமும் கேட்டு 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 முருகப்பெருமான் இறங்கி இப்பொழுது ஒரு வரம் கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய அன்பர்களுக்கு காட்சி தருவதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவமும் புண்ணிய பலமும் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது.
பூஜை பலம் அதுவும் குறைவாகத்தான் இருக்கு. ஆகவே அவர்களை தனக்கு உரிய உகந்த நட்சத்திரங்கள் சஷ்டி, கிருத்திகை, விசாகம், இந்த 3 நாட்களும் அமர்ந்து என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், அவர்களுக்கும் காட்சி தருகிறேன் என்று முருகப்பெருமான் சுவடியிலே அருளி இருக்கின்றார். அதன் அடிப்படையிலே நாளைக்கு சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வருகிறது. 15/3/2024 நாளைக்கு இதே இடத்திலே இதே நேரத்திலே சிறப்பு பூஜை உள்ளது. நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. நாம் வெளியே உட்கார்ந்து சொல்லி ஆசானுடைய நாமத்தை சொல்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஒரு 1000 மடங்கு என்று சொன்னால், இங்கே பல கோடி மடங்கு அந்த ஒரு வாய்ப்பு இங்கு இருக்கிறது. ஓங்காரக்குடியிலே நாளைக்கு இதே நேரத்தில் இதே இடத்தில் அமர்ந்து நாம் ஆசானுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய போல திரு ஜீவா அவர்களும் திரு வீரா அவர்களும் நாளைக்கு நம்மிடையே பாடவும் பேசவும் இருக்கின்றார். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு ஆசானுடைய கருணையிலே நாளைக்கு அமர்ந்து நாம் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் தரிசனத்தை காண்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு காத்திருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு எப்படி நாம் அமர்ந்து சொன்னோமோ அதுபோல நாளைக்கும் அமர்ந்து ஆசானுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் நாம் சொல்ல இருக்கின்றோம். அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் நல்லாசியை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா. தெரியலையேம்மா. நான் தெரிஞ்சுக்கிறேன். காட்டி நல்லா போடுவோம்.
கீழே ஒரு நிமிஷம். கட்டி வாங்க. நீங்க நில்லுங்க, நான் வாங்கிக்கிறேன், நீங்க நில்லுங்க. கீழே போட்டுறாதீங்களா, பொறுமையாக இருக்கும்.